நான் அதை செய்யும்போது சத்தம் போடக்கூடாது என்று என் சகோதரன் என்னிடம் சொன்னான். ஆனால் அதில் ஒரு பிரச்சனை. நான் அப்போது வீட்டில் கூட இல்லை. எனக்கு 20 வயது, என் சகோதரன் டாரனுக்கு இம்மசன வயது. நான் என் காதலன் கோலுடன் ஒரு வருடமாக உறவில் இருக்கிறேன். அவன் எங்கள் குடும்ப வீட்டிற்கு குடிவந்தான். சமீபத்தில் டாரன் சேஜ் என்ற பெண்ணை காதலிக்கத் தொடங்கினான். அவளும் வாரக்கணக்கில் எங்கள் வீட்டில் தங்க ஆரம்பித்தாள். எல்லாம் சரியாகத்தான் இருந்தது. ஆனால் சில விசித்திரமான விஷயங்கள் நடக்கத் தொடங்கியபோதுதான் நிலைமை மாறியது. ஒரு இரவு நான் விழித்துப் பார்த்தபோது கோல் பல மணி நேரமாக அங்கில்லை. அதே நேரத்தில் சேஜ்தான் ஒரு தோழியுடன் வெளியே பேசிக் கொண்டிருப்பதாக டாரனிடம் சொன்னாள். பிறகுதான் அந்த அதிர்ச்சியான விஷயம் நடந்தது. என் அறையிலிருந்து வந்த சத்தத்தால் தன்னால் தூங்க முடியவில்லை என்று என் சகோதரன் என்னிடம் சொன்னான். ஆனால் நான் அதிகாலை 2 மணி வரை என் உறவினரின் வீட்டில் இருந்தேன். நான் திரும்பி வந்தபோது கோல் ஏற்கனவே தூங்கிக் கொண்டிருந்தான். என் படுக்கையில் அவன் யாருடன் உறவு வைத்திருந்தான்? நான் டாரனுக்கு மெசேஜ் செய்தேன். அப்போதுதான் சேஜும் அதே நேரத்தில் தோழியுடன் பேசிக் கொண்டிருந்தாள் என்பது தெரிய வந்தது. நாங்கள் இருவரும் விபரங்களைப் பகிர்ந்து கொண்டபோது எல்லாம் தெளிவாகப் புரிந்தது. கடைசியாக நான் கோலின் போனை சரிபார்க்க முடிவு செய்தேன். அது ஒரு பயங்கரமான கனவாக இருந்தது. அவர்கள் இருவரும் சந்தித்த முதல் நாளிலிருந்தே ரகசியமாக மெசேஜ் செய்து கொண்டிருந்தார்கள். என் படுக்கையில் அவர்கள் இருவரும் ஒன்றாக இருந்த ஒரு வீடியோவை நான் கண்டெடுத்தேன். அந்த வீடியோவில் சேஜ் அவனிடம், "நான் உனக்கு அவளைவிட சிறந்தவளா?" என்று வெளிப்படையாக கேட்டுக்கொண்டிருந்தாள். நான் அந்த ஆதாரங்களை என் சகோதரனிடம் அனுப்பினேன். பிறகு நாங்கள் இருவரும் அவர்களை நேருக்கு நேர் சந்தித்தோம். அவர்கள் இருவரும் அழத் தொடங்கி மன்னிப்பு கேட்டார்கள். அது உண்மையிலேயே மிகவும் கேவலமாக இருந்தது. என் சகோதரன் சேஜை வீட்டை விட்டு வெளியேற்றினான். நான் கோலிடம் அவனுடைய பொருட்களை எடுத்துக்கொண்டு உடனே வெளியேறச் சொன்னேன். அவனுக்கு வேலையோ காரோ கூட இல்லை. அதனால் அவன் எப்படியும் ஒரு தோல்வியாளன்தான். இப்போது அந்த ஏமாற்றுக்காரர்கள் போய்விட்டார்கள். நானும் என் சகோதரனும் மீண்டும் எங்கள் குடும்பத்தை மீட்டெடுத்ததில் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்.